மகர ராசி நேயர்களே, விரயஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிக்கின்றார். செயல்பாட்டிலும் சின்ன சின்ன சிரமங்களும் தடங்கல்களும் வந்து கொண்டுதான் இருக்கும். தேவையில்லாதவர்கள் தேவையில்லாதவற்றை கிளப்புவார்கள். எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் செய்யாத ஒன்றை செய்ததாக உங்கள் மேல் பழியை சுமத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்ப நிகழ்வுகள்லாம் நடக்க ஒரு வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு நல்லதென்றே கூற வேண்டும். ஏனென்றால் செவ்வாயின் மூலமாக உங்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் அவை ஒரு நல்ல செலவாக மற்ற கிரகங்களின் வாய்ப்பை பார்க்கும்போது நல்ல செலவுகளுக்கு நீங்கள் செலவு பண்ணலாம். வெகு நாட்களாக நீங்கள் கொடுக்க முடியாத அல்லது நிலுவையில் பிரச்சனையில் இருந்த சொத்துக்கள் விற்பனையாக வாய்ப்புகள் உண்டு. வெகு நாட்களாக கொடுக்க முடியாமல் இருந்த கடன்கள் அடைபட வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு செவ்வாய் விரயத்தில் இருப்பதும் சனி விரயத்தில் இருப்பதும் மற்றும் மற்ற கிரகங்களின் நிலையை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதம் என்பது மிகவும் எச்சரிக்கையுடனும் கவனமுடன் இருக்க வேண்டிய மாதம் என்பதை நன்கு தெளிவுபடுத்துகின்றது. ஒன்று. இரண்டாவது பார்த்தீர்களானால் உங்களுக்கு செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும். மூன்றாவது என்று பார்த்தீர்களானால் தொழில் ரீதியாக உங்களுக்கு பல சிறு இடைஞ்சல்களும் ஏற்படும். பணியாளர்களிடையே தங்களிடம் வேலை பார்ப்பவர்களிடையே சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும். அதேபோல் நீங்கள் பிறரை நம்பியிருந்தவர்கள் உங்களுக்கு நம்பிக்கை பாத்திரமில்லாமல் சற்று விலகும் நிலையும் வேறு வழியில் செல்லும் வழியும் ஏற்படும். ஆக இந்த மாதம் என்பது உங்களுக்கு குடும்பத்தில் கூட ஒருவருக்கொருவர் ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு. அதற்கு தங்கள் உறவினர்கள் தலையிட்டு அதை நல்ல விதமாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பணம் வரவு செலவுகளில் யாரையும் நம்பி இறங்குவதோ அல்லது யாருக்காவது பிணைய கையெழுத்து இடுவதோ ஆகிய காரியங்களில் இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. கடன் தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கும். அவற்றை அவர்கள் நல்ல பொறுமையுடனும் நல்ல விதமாகவும் அவர்கள் பேச்சுவார்த்தையில் நடத்தி கொண்டால் அது நல்ல விதத்தில் முடியும். அல்லது அது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் மேலும் அரசாங்கம் மற்றும் தொழில் ரீதியாக சில பிரச்சனைகளையும் கிளப்பக்கூடிய ஒரு நிலையை உண்டு பண்ணும். நீண்ட நாள் பிரச்சனைகள் இப்போது மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க வாய்ப்புகள் உண்டு. புதன் சிலருக்கு உடல்நிலையில் சங்கடங்களும் வைத்திய செலவையும் ஏற்படுத்தும். உங்கள் சமோகித புத்தியதாலும் அனைத்து சமாளிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் எதிலும் திட்டம் தீட்ட வேண்டும். விவசாயிகள் கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்கள் தங்கள் படிப்பில் மிகுந்த அக்கறையும் பொறுப்பும் எடுத்து அதிக நேரம் உழைக்க வேண்டும்.